என்னதான் சொல்லுங்க, தலைவனோட டெஸ்ட் கேப்டன்சி லெகசியை எவனால நெருங்க கூட முடியாது. இந்தியாவோட பெஸ்ட் டெஸ்ட் கேப்டனா அது தலைவன் ஒருத்த மட்டும்தான். தலைவன் கேப்டன்சில மந்தமா போற டெஸ்ட் கிரிக்கெட்டே ஆனால் போடுறக்கும் இந்தியன் டீம் ஒரு காலத்துல ஏறி மிரிச்சவெல்லாம் தலைவனோட கேப்டன்சில கீச்சி மூச்சுன்னு இருப்பாங்க. 2014 பிஜிடி சீரியஸ்ல ஃபர்ஸ்ட் மேட்சுக்கு MS தோனி போல. அப்போ அந்த மேட்சுக்கு மட்டும் தலைவனை கேப்டனா போட்டாங்க. அப்போ பிரைம்ல இருந்த மிச்சல் ஜான்சனையே தலைவன் கதற விட்டான். என்னதான் இந்தியா அந்த மேட்சை தோத்திருந்தாலும் தலைவனோட கேப்டன்சி அனல் பறந்தது. நீ முறைப்பியா, நானும் முறைப்பேன். நீ அடிச்சா நானும் அடிப்பேன். நீ பவுன்சர் போட்டு என் மூஞ்சி கேத்துவியா, நான் என் பவுலர் விட்டு பவுன்சர் போட்டு உன் வாய் உடைக்கணும்னு கருணையில் அதை கேப்டன்சி பண்ணுவான் தலைவன். இப்ப ஏற்பட்ட வெறியான கேப்டன் இந்த கங்குலி இருக்காரு. அந்த ஆள்தான் தலைவனை கேப்டன் இருந்து இறக்கி டெஸ்ட் கிரிக்கெட்லயே நம்மள கோமாளி ஆக்கி விட்டாப்ல. எப்ப தலைவன் எப்பா அவங்க பாலிடிக்ஸ் எல்லாம் போதும், நான் ரிட்டையர் ஆகிவிட்டாப்ல. தலைவன் மாதிரி 1000 டெஸ்ட் பேட்ஸ்மேன் வரலாம், ஆனா டெஸ்ட்ல தலைவன் மாதிரி கேப்டன்சியை எவனாலே திருப்பி பண்ண முடியாது. கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், கிங் கோலி.